சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. நாளைக்கு பேசாம பாட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மாட்ட தான் சொல்லல, அம்மாட்டையும் ஒரு ஐடியா கேட்டுருவோம். அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். ஆலங்குயில் கோபும் ரயில் ஆரிராரும் ஏலேனும் யாவுமே செய்யாகுமடா கண்ணா 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 கண்ணா. வாய்ஸ் என்னமோ கெட்டின மாதிரியே இருக்கு. அம்மாட்ட சொல்லி மிளகு சுக்கு தட்டி போட்டு நல்லா காஃபி குடிக்கணும். அப்பதான் வாய்ஸ் நார்மலா வரும். கிருகிருப்பா இருக்குல்ல. இன்னைக்கு ஃபுல்லா எதையாவது சாப்பிட்டு வாய்ஸ் சரி பண்ணணும். அப்பதான் நாளையில இருந்து பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஈஸியா இருக்கும். அம்மாட்ட கேட்டுட்டு சுதாக்கு ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லணும். எடி, வீட்டு வேலையை பார்த்துட்டாவது பாட்டு பாடலாம்ல. எப்ப பாரு பாட்டு படிச்சுட்டே இருக்கிய. வீட்டு வேலையை பார்த்துட்டே பாட்டு படிச்சா வேலைக்கு வேலையும் ஆச்சு, உனக்கு பாட்டு பாடின மாதிரியும் ஆச்சு. எவ்வளவு பாத்திரத்தை இந்த பிறகு போட்டிருக்கு. நீயும் கழுவ மாட்டுக்கா, அவளும் கழுவ மாட்டுக்கா. உங்களுக்கு வயசு போகுதா வருதான்னு தெரியல. வீட்டு வேலையே செஞ்சு படிங்க. பாட்டு பாடுறதெல்லாம் இருக்கட்டு. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? நான் நாளையில இருந்து மொட்டை மாடியில பிள்ளைங்களுக்கு பாட்டு கிளாஸ் எடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வீட்டு வேலை செய்யறது அந்த வீட்டுல மூத்ததான் ஒண்ணு பிறந்திருக்கேன் வெட்டியா. அதுக்கு சொல்ல வேண்டியதுமா, அவளுக்கு வேலையை கத்துக்கிட்டு முத. நான் நாளைல இருந்து பாட்டு கிளாஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? பாட்டு கிளாஸ் எடுக்க நல்ல விஷயம்தான். ஆனா நாளையில இருந்து வேண்டாமக்கா, 2 நாள் போகட்டுமே. ஆவணி பிறக்கட்டு, அதுக்கப்புறம் பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிடலாம். ஏன் எதுக்கு? நாளைக்கு நல்ல நாள். நான் கேலண்டர்ல கூட பார்த்தேன். இப்போ 2 நாள் கழிச்சுடுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. நான் நாளை இருந்து பாட்டு கிளாஸ் எடுத்தே ஆகணும். காலேஜ் தான் சேரலான்னு பார்த்தா அப்பா பைசா இப்ப எதுவும் இல்ல, 15 நாள் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொன்னாரு. சரி, அந்த மூத்த தண்டத்துக்கு கல்யாணம் வர பண்ண வேண்டியிருக்க, நம்ம அப்பாவுக்கு செலவழித்த விடக்கூடாத, பாட்டு கிளாஸ் எடுத்தாது ஏதாவது பண்ணலாமே நினைச்சிட்டு இருந்தா இப்ப எடுக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஏன், என்ன காரணம்? மக்களே கோபப்படாதம்மா. நாளைக்கு பக்கத்து ஊர்ல போய் குறி கேட்கலான்னு இருக்கோம். அக்காக்கு எந்த சம்பந்தமும் அமைய மாட்டுக்கு பத்தியா. வரலாம் தட்டி தட்டி போகுதுல. அதான் நீ நாளைக்கு வீட்டுல இருக்காண்டா. பாட்டு பாடன்னா வயல் தோப்பு நம்ம தென்னந்தோப்பு இருக்கலாம், அங்க போய் பாட்டு கிளாஸ் எடுத்துக்க. நாளைக்கு வீட்டுல வேண்டாம் சரியா? காலையில போயிட்டு நீ சாயங்காலம் வந்தா கூட சரிதான். இல்லையே, எங்கேயோ இடிக்க. ஆமா, சாமி குறி கேட்க போறது நீங்க. சரி, நீங்க என்று போனா வீட்டுல பாட்டு கிளாஸ் எடுத்தா என்ன தப்பு? அதுவும் என்ன வீட்டுல வேற இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. காலையில போயிட்டு சாயங்காலம் வர வரணும்னு இல்லம்மா, எங்கேயோ இடிக்கி. வெளியே போனாலே 10 நிமிஷத்துல வீடு திரும்பி வரணும்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது என்ன என்னவோ என்ற மறைக்கீங்க. என்ன ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல மக்களே, நாளைக்கு நாங்கதான் போறோம். நீ எதுக்கு வீட்டுல ஒத்தையில இருப்பானே? இந்த பாட்டிக்கும் உனக்கும் சண்டை தான் வரும். அதான் எதுக்கு பாட்டு கேட்டுட்டு சாயங்காலம் வரலாம்ல. நானும் மீனாட்சியும் வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும். அதுக்குதான் சொன்னேன். சரியா? நாளைக்கு 10 மணி போல கிளம்பி போயிரு. நல்லா பாட்டு படிச்சுக்கிட்டு வேணா சாப்பாடுனாலும் கட்டி தரேன். சாப்பிட்டு எடுத்துட்டு நீ சாயங்காலம் வந்தா போதும். ஒன்னும் அவசரம் இல்ல. என்னமோ சரியில்லமா, எதையோ என்கிட்ட மறைக்கன்னு நினைக்கிறீங்க. பாக்குறேன். ரொம்ப நாள் எந்த விஷயத்தையும் மூடி மறைக்க முடியாது தெரியும்ல. எனக்கு ஒண்ணு இல்லப்பா. நான் நாளைக்கு பாட்டு பாட போயிருவேன். போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவேன். ஏதாவது சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் இருக்கு. ஃபீஸ் தான் கட்டிட்டீல, இப்ப இருக்குதா? ஆபீஸ் ரூம் வந்திருக்க. ஐயோ, பிரின்சிபல் பார்த்தா அவ்வளவுதான். ஏற்கனவே நமக்கும் அவளுக்கும் ஏதோ சொன்ன மாதிரி கல்ல கண்டா நாய காணும், நாய கண்டா கல்ல காணும்னு சொன்ன கதையா இருக்கு. இதுல நம்மளே அவருக்கு வாலண்டியரா காசு கொடுக்கணுமா? டேய் மாப்பிள, நான் ஃபீஸ் கட்டிட்டேன். நம்ம கிளாஸ்ல சுதன் இருக்கான்ல, 2-3 நாளா கிளாஸ்க்கு வரவே இல்லை. அவன் லீவே போட மாட்டான். நம்மளாவது கிளாஸ கட்டடிச்சுட்டு அப்பப்போ போவோம். அவன் கட்டடிக்க கூட மாட்டான். ரொம்ப நல்ல பையன். நம்மள மாதிரிலாம் இல்ல. 2-3 நாள் ஏன் வரலன்னு பார்த்தா பாவம் ஃபீஸ் கட்ட முடியல போல. அதனால அவங்க வீட்டுல படிச்சது போதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன். பார்க்கவே வருத்தமா இருந்துடா. அதான் அவனுக்கு இந்த மாசம் நம்மளால முடிஞ்ச ஃபீஸ கட்டலாமே அப்படின்னா. டேய், இந்த மாசம் நீ கட்டிரும் ஓகே, இன்னும் 1 இயர் கிட்ட இருக்கு. எப்படிதான் கட்ட முடியும்? இதெல்லாம் சரிப்படாது மாப்ள. அவன் படிக்கலன்னு இருந்துட்டு போறான், அதுக்கு நம்ம என்ன பண்ண? அப்படிலாம் இல்ல மாப்ள, படிக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அதுவும் சுதன் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் தெரியும்ல. அதனால எனக்கு என்னவோ மனசுக்கு சங்கடமா இருந்துடா. அதான் அவன்கிட்ட இருக்கிறதுனால கட்டுறோம், இல்லாட்டா கெட்டவா போறோம். அடுத்த மாசத்துக்கும் முடிஞ்சா என்னோட டேடிட்ட கேட்டு பாக்கணும்.
இல்ல யார்கிட்ட ஸ்பான்சர் கேட்டா கூட சுதனுக்கு கேட்டுவாங்கடா. 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா திடீர்னு பாதியில விட்டா நல்லாவா இருக்கும். அதனால எப்படியாவது அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் மாப்ள. மாப்ள, வர வர நீ ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனாயிட்டு இருக்க. ம், கீப் இட் அப். என்னப்பா கார்த்திக், ஆபீஸ் ரூம்லாம் வந்த மாதிரி இருக்கு. என்ன மறுபடியும் இன்னைக்கு எதுவும் ப்ராப்ளமா? ஐயோ இல்லனே, ஒருத்தங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதான் வந்தேன். ஃபீஸா? இன்னைக்கு கட்ட முடியாதப்பா. இன்னைக்கு அந்த மேடம் வந்தாங்க, 11 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ உடம்பு இல்லைன்னு போன் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாங்க. ஃபீஸ் பே பண்ணா நாளைக்கு வந்து கூட கட்டலாமே. சரிங்கண்ணே, நாளைக்கு தான் கடைசி டேட்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கடைசி டேட்ல கட்டினா ஃபைன் எதுவும் போட்டக்கூடாத, அதுக்காக தான் இன்னைக்கே பே பண்ணலான்னு பார்த்தேன். இட்ஸ் ஓகேண்ணே, நாளைக்கு வந்து கட்டிக்கிறேன். தம்பி, நீங்க லைப்ரரி பக்கம் தானே போறீங்க, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்க வீட்லயும் என் ஒய்ஃபுக்கு 2வது பிரசவம். வயிறு வலிக்குன்னு அப்போதே போன் போட்டுட்டா. நான் தான் கிளம்பிட்டு இருக்கேன். அந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்கனாமிக்ஸ்ல இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. ஆஃப்டர்நூன் வந்து சைன் போட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி பிரின்சிபால் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா தம்பி? சரிங்கண்ணே, கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லுவான். இவன் கூட நமக்கு அலைய முடியாதுப்பா. காலேஜுக்கு வந்தோமா, 4 பிள்ளைங்க கலர் கலரா பார்த்தோமா, போயிட்டே இருந்தோமான்னு இல்லாம பெரிய ஹெல்ப் பண்றானாமா. ஹெல்ப் பண்ணு வேண்டாம், இவன் கூட வந்தா நம்ம கையில கொடுத்து போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாடான்னு சொன்னாலும் சொல்லுவான். பையே கிளம்பிடுவோம். கொடுங்கண்ணே. நீங்க என்னண்ணே நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க. பிரசவம்னு சொல்லிட்டு உடனே நீங்க கிளம்பி போக வேண்டாமா? கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்பி போங்கண்ணே, அக்காவை போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ணே, வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லி சமாளிச்சாங்க. உங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் நாளைக்கு ட்ரீட் வைக்கிறீங்க, என்னண்ணே? சரிங்க தம்பி, கண்டிப்பா. குழந்தை பிறக்கட்டும் நல்லபடியா. உங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டா போச்சு, அவ்வளவு தானே. சரிங்க தம்பி, நான் போயிட்டு வரேன். கிளாஸ் வர ஸ்டார்ட் ஆயிருமே. ஆல்ரெடி நேத்தே ஒரு கிளாஸ் ஆப்சென்ட். சரி, 10 நிமிஷம் ஆகுமா, கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம். ஏ பிரியா, ஒரு நாள் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? எனக்கு இன்னும் ஒரு 2 வீக்ல பர்த்டே வருது. அப்போ உங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணும்னு இருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா வரணும், வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. யா ஷூர், பர்த்டேக்கு வராம எப்படி? பர்த்டேக்கு இவன் கேக் வந்து அனுப்பிட மாட்டியே. எங்களுக்கெல்லாம் பிரியாணி வேணும், அப்படிதானே? ஆமா மாமா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே வேணும். பஃபே சிஸ்டத்துல வச்சாதான் நாங்க வருவோம். பிரியா, உன்னோட மனசும் என் மனசும் எவ்வளவு தூரம் ஒத்து போகுது பத்தியா? நானும் கிரீன் கலரு, நீயும் கிரீன் கலரு. ஓகே, கிரீன் கலர் தான். இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர? நீ சொல்ல வரத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லித்தல. அப்படி இல்ல பிரியா, என் மனசும் உன் மனசும் ஒண்ணு போல இருக்குல்ல. இந்த ட்ரெஸ் மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஆரம்பிச்சா ஒண்ணு போல ஒத்துமையா இருக்கும்ல, அதான் சொல்ல வரேன். ஓஹோ, அப்படி வரீங்க. என் ட்ரெஸ் மட்டும் பச்சை இல்ல, நான் என் வாயை திறந்தாலும் பச்சை பச்சையா பேசுவேன். அது மட்டும் இல்ல, என் கால்ல கிடக்க செருப்பு அதுவும் பச்சை கலர் தான், அதுவும் பேசும் சில நேரம். சரி, ஏன்னா திமிரு பிடிச்சதெல்லாம் இருக்கு. சே, இவள்கிட்ட போய் பேசணும் பாரு, மனச இவளுக்கு உலக அழகி நினப்பு. என்ன இந்த அருந்தவாள் இங்க இருக்கா? இவ பிகாம் ஃபைனல் இயர்ல சொன்னா. நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தான் வந்திருக்கமா, இல்ல தப்பா எதுவும் வந்துட்டோமா? சரி, இந்த தம்பிட்ட கேட்டு பாப்போம். ப்ரோ, இது எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா பிரதர், இது எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஏன் நீங்க எனக்கு நியூ அட்மிஷனா? ப்ரோ, இந்த இருக்கு இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பிகாம் ஃபைனல் இயர்ல எங்க வந்து உட்காந்துருக்கா? யாரு? பிரியாவே சொல்லிங்க. அவ பிகாம் இல்ல, எங்க கிளாஸ் தான், நியூ அட்மிஷன். வாய்னா வாய், ரொம்ப வாய். அப்பா, வாய் உடம்பு முழுக்க வாய், திமிரு. அவதான் அழகுன்னு ரொம்ப திமிரு சார். நான் ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், ரொம்ப கேவலமா பேசிட்டா. நீங்க எதுவும் ப்ரொபோஸ் பண்ண போறீங்களா? ஏய், உன்னோட நான் சீனியர், தெரியும்ல. ஒரு சீனியர்ட்ட எப்படி பேசணும் அப்படிதான் பேசணும். ஃபர்ஸ்ட் இயர்ல நல்லா விளைஞ்சு வித்து வச்சுதான் எல்லாம் இருக்குங்க. ஐயோ, இவனா? இவன் எங்க வந்தா? ஷோ, மாட்டலாம் அன்னைக்கு தீங்க. சட்னி ஆக்க விட மாட்டான். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நீ, ஒரு சீனியர் கூட பார்க்காம என்னெல்லாம் பேசுன? உன்ன சும்மா விட போறதில்ல நானு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சீனியர் ரேக்கிங் பண்ற மாதிரி நீ பேசிட்டு இருந்தில்ல, உனக்கு எவ்வளவு திமிரு?
இல்ல ஃபைனல் இயர் தான். ஃபர்ஸ்ட் இயருக்கு சும்மா பார்க்க வந்தேன். நடிக்காத. ச்சே, உன்னை போய் நான் ஃபைனல் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டேனே. ஷோ, என்ன வாய்! ஃபர்ஸ்ட் இயர்ல நீ இவ்வளவு வாய் பேசுறேன்னா ஃபைனல் இயர்லாம் வரும்போது எப்படி பேசுவ? ஒரு சீனியர்னு கூட மதிப்பு இல்ல உனக்கு. ஏய், இந்த காலேஜுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய பேர் இருக்கு தெரியுமா? இந்த காலேஜ் என் பேரை சொன்னா அதிரும் தெரியுமா? நீ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன மிரட்டி உருட்டி பேசிட்டு வந்தில? உனக்கு இருக்குடி, வெளியே வா, வச்சிருக்கேன் உனக்கு. இங்க பாருங்க, ஏதோ ஸ்காலர்ஷிப் வந்திருக்கான். இதுல இருக்கிற 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுல உன் பேர் பிரியா தானே? உன் பேரு இருக்கு. மத்தியானம் ஸ்காலர்ஷிப் ரூபா வாங்கிட்டு அப்படி லைப்ரரி கிட்ட வர்ற. ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஷோ, பயமா இருக்கு. டேய் மாப்ள, இத நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஒரு ஜூனியரா இருந்துகிட்டு சீனியர்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நம்மளே அதட்டி உதட்டி போயிட்டானா, ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளவு திமிரா பேசுறானா, விளையாட கூடாது மாப்ள. பிறகு ஃபர்ஸ்ட் இயர்லயே இவ்வளவு எல்லாம் பெரிய ஆளாயிருவா. நம்மள எல்லாம் வகையை எடுக்க மாட்டா. வரட்டு, இன்னைக்கு அவங்கள நம்மளால பாத்துறணும். ச்சே, என்ன நினைச்சா எனக்கே விஷயமா இருக்கு மாப்ள. இந்த காலேஜ்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணிருப்போம், எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிருப்போம், படிப்பை தவிர என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணிருப்போம். இந்த காலேஜே நம்ம பேர சொன்னா ஒரு அதிரும். அப்படி இருக்கிற நம்மளுக்கு இவ டிம்கி கொடுத்துட்டான்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பல. விட்டக்கூடாதுல, இப்படிதான் வருவா. இன்னைக்கு பாரு. சரி மாப்ள, பாத்துக்கலாம். அவளா நம்மளானு. அப்ப இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? சூப்பர் பனிஷ்மெண்ட் மாப்ள. டெய்லி மார்னிங் நம்மளுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம ஹக் பண்ணிட்டு போனோம். எப்படி? வாயில வண்டி வண்டியா வரும். பேசாம இருந்துக்க. இருக்கிற கடுப்புல நீ வேற. ஷோ, இவன் வேற இங்கதான் நிக்கும் போல இருக்கேன். ஃபிட்ட மாட்டான் போல. நம்ம அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? நம்ம ரேகிங் பண்ண நினைச்சாங்க, மாத்தி அப்படியே அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டோம். இது ஒரு குத்தமா? இது ஒரு குத்தம்னு பெரிய கொலை பண்ண மாதிரி வந்து நிக்கிறான். ஷோ, பயமா இருக்கேன். இங்க பாருமா, நீ பார்க்க கியூட்டா அழகா இருக்க. அதுக்குன்னு ஒரு சீனியர்னு பார்க்காம எங்களே நீ ரேகிங் பண்ண எப்படி? ஆனா செம்மையா இருக்க. இவ்வளவு நாள் நீங்க என் கண்ணிலே படலையே. ஆமா, எந்த ஊர் நீ? டேய், ஒழுங்கா இருந்துக்க. நான் இருக்கிற கடுப்புல கடுப்பேத்துன மௌன உன்னை வச்சு செஞ்சிருவேன் பாத்துக்க. ஓ, ஸ்காலர்ஷிப் ரூபாலாம் வாங்கியாச்சா? அப்ப இன்னைக்கு ட்ரீட் தான். ஒரு சீனியர்னு கூட பார்க்காம எங்களை மதிக்கல நீ. உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட், எங்கிட்ட எல்லாம் இப்ப நீ சாரி கேட்டே ஆகணும். செகண்ட் பனிஷ்மெண்ட், அங்க தினமும் நீ எங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு 5 மினிட் முட்டைக்கால் போட்டே ஆகணும். மாப்பிள, ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கேட்டல. இந்தா, நிறைய ரூபா தேரும் போல இருக்கு. இத வச்சுக்க. இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் மாப்பிள. இப்படி ஜாலி. இன்னைக்கு யாருக்கு என்ன முடிச்சோன்னு தெரியலையே. வாசிலே ட்ரீட். இன்னைக்கு அட்டி பொழிச்சிட வேண்டியதான். இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமா கேவலமா தெரியல? ஒரு ஸ்டூடெண்ட் கையில இருந்து ரூபா புடுங்குறீங்க, அதுவும் ஸ்காலர்ஷிப் ரூபா. எனக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லம்மா, பசிக்குது, காசு கொடு, இல்ல சாப்பாடு வாங்கி கொடுன்னா கொடுக்க போறேன். அதுக்கு கையில இருந்து புடுங்கி சாப்பிடணும்னா இருக்கு? சீனியருங்கிற மரியாதையே போச்சு உங்க மேல. என்ன சொன்னீங்க? உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது எப்படி கேட்டுருவேன்? அது இல்லாம முட்டைக்கால் போட்டு நிக்கணும், அதுவும் டெய்லி 5 மினிட்ஸ். முட்டிக்கவே முடியாது. யார்கிட்ட? இந்த பிரியா கிட்டயா? நான் டக்க வாய்ப்பே இல்ல. நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா நானே வந்து உங்கள்ட்ட சாரி கேட்பேன். நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்க என்ன ரேகிங் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் அதை அப்படியே உங்களுக்கு மாத்தி ரேகிங் பண்ணேன், அவ்வளவுதான். இதுல நீங்க என்ன இது பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே டேலி தான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க காலேஜுக்கு வந்தா அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ரேகிங் பண்ணா எப்படி? ஏய் பிரியா, சும்மா அடி. அவங்க நம்ம சீனியர், அவங்கள பாத்துக்கத சொன்னா கேளு. ஏய், இவங்க எத்தனை பயப்படுறேன்? இங்க பாரு, மடியில கண்ணா இருந்தாதான் வழியில பயப்படணும். இவங்களுக்கு நம்ம எங்க பயப்படணும்? நியாயமா பார்த்தா இவங்களுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு ஜூனியர் கூட பார்க்காம ரேக்கிங் பண்ணமே அப்படின்னு நினைச்சு இவங்களுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இருக்கட்டும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பிரின்சிபல்ட்ட சொல்லி கொடுக்கல, அப்புறம் இருக்குடி. மாப்பிள, இந்த பொண்ணு ஒவ்வொரு தும்முற இருக்கு. வேண்டாம் மாப்பிள, இந்த காசை வேணா கையில கொடுத்துருவோம். ஆல்ரெடி ஃபைனல் இயர், இதுல அரியர்ஸ் வேற இருக்கு. இந்த இயர்ல அரியர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம இங்க இருந்து கிரேட் வாங்கிட்டு போக முடியும். இதுல நமக்கு இருக்கு பிரச்சனை. இவ்வளவு நாள் பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை இல்லாம மட்டும்தான் இருந்தோம். இன்னும் அதுவும் நமக்கு வேண்டாம். கொடுத்துருமா மாப்பிள? டேய், யாருக்கும் நம்ம பயப்படணும் எந்த அவசியமும் இல்ல. சத்தம் போட்டு பேசினா இவங்க பண்றதுலாம் சரியாயிருமா? இருக்கட்டும் இருக்கட்டும், இதே காலேஜ் தானே, பாத்துக்கலாம்.